வெல்கம் டு Tally Academy Education. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டாபிக் பாத்தீங்கன்னா Tally Primeல சேல்ஸ் இன்வாய்ஸ்ல மல்டிபிள் ஜிஎஸ்டி ரேட் உள்ள ப்ராடக்ட்டுக்கு என்ட்ரி எப்படி போடுறது, சேல்ஸ் இன்வாய்ஸ் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கறத பார்ப்போம். இது வரைக்கும் எங்களது சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். சரிங்களா? இப்போ ஒரு இமேஜ் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கோம் பாருங்க. அதுல சோலார் டியூப் லைட் அதோட ஜிஎஸ்டி ரேட் பாத்தீங்கன்னா 5%. அடுத்தது சோலார் டார்ச் லைட் இதோட ஜிஎஸ்டி ரேட் பாத்தீங்கன்னா 12%. அடுத்தது யூஎஸ்பி கேபிள் இதோட ஜிஎஸ்டி ரேட் பாத்தீங்கன்னா 18%. வாஷிங் மிஷின் 11 kg இதோட ஜிஎஸ்டி ரேட் பாத்தீங்கன்னா 28%. இந்த எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஒரே சேல்ஸ் இன்வாய்ஸ்ல எப்படி என்ட்ரி போடுறது அப்படிங்கறத பார்ப்போம். இப்போ நீங்க கேட்வே ஆப் த டேலி வவுச்சர் பிரஸ் பண்ணுங்க. ஓகே, வவுச்சர் பிரஸ் பண்ணுங்க. அதுல F8 சேல்ஸ் இன்வாய்ஸ் அதுல நீங்க சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம F2 போட்டுக்கலாம். டேட் பாத்தீங்கன்னா இன்னைய டேட் 28/11/2022. சரிங்களா? ஓகே, நம்ம இப்ப ஒரு கஸ்டமர் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சங்கீதா ஏஜென்சி நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் என்டர் கொடுத்துப்போம். நம்ம இந்த டிஸ்பேச் டீடைல் அண்ட் ஆர்டர் டீடைல்ஸ்ல இதெல்லாம் நீ இருந்தா கம்பல்சரியா போட்டுக்கணும். சரிங்களா? அடுத்தது பார்ட்டி டீடைல்ஸ், அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர், அட்ரஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? அடுத்தது சேல்ஸ் லெஜர்ல நீங்க சேல்ஸ் போட்டுக்கங்க. ஜஸ்ட் என்டர். அடுத்தது Alt C. நம்ம இந்த மெட்டீரியல் எல்லாமே கிரியேஷன் பண்ணி நம்ம என்ட்ரி போட போறோம். ஓகே, இப்போ Alt C லெஜர் கிரியேஷன். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா சோலார் டியூப் லைட். ஓகே, இது அண்டர் பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணணும். ஏற்கனவே இல்ல, Alt C. ஓகே, நான் இதை எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். எலக்ட்ரானிக்ஸ் ஜஸ்ட் இது அண்டர் பிரைமரிலே இருக்கணும். நம்ம ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா யூனிட் செலக்ஷன் பண்ணணும். இதுல நம்பர்ஸ் நீங்க கொடுத்துக்கங்க. ஓகே, வேற எதுவும் இதுல கொடுக்க வேணாம். ஸ்டாட்யூட்டரி டீடைல்ஸ்ல ஜிஎஸ்டி அப்ளிகேபிள். ஓகே, அடுத்தது செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ்னு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல நீங்க எஸ் கொடுக்கணும். சரிங்களா? கொடுத்த உடனே டிஸ்கிரிப்ஷன் இது நம்ம எலக்ட்ரானிக்ஸ் போட்டுக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ் இதோட HSN கோடு பாத்தீங்கன்னா 94055040. ஓகே, அதாவது இந்த ஜிஎஸ்டி டீடைல்ஸ் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் இந்த நீ கரெக்டா கொடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கரெக்டா கால்குலேஷன் ஆகும். எந்த மிஸ்டேக்கும் ஆகாது. சரிங்களா? நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணீங்க எனக்கு ஜிஎஸ்டி கால்குலேஷன் ஆகல அப்படின்னு. இந்த இடத்துல நீங்க கரெக்டா கொடுக்கணும். அதோட HSN கோட் நம்பரு, டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸபிளா இல்லையா, அதோட ஜிஎஸ்டி ரேட் என்ன அப்படிங்கறத நீங்க கரெக்டா கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்டர் கொடுத்துக்கலாம். அடுத்தது கால்குலேஷன் டைப் பாத்தீங்கன்னா ஆன் வேல்யூலயே இருக்கட்டும். சரிங்களா? அடுத்தது என்டர். டாக்ஸபிலிட்டி பாத்தீங்கன்னா டாக்ஸபிள். ஓகே, இதோட ஜிஎஸ்டி ரேட் பாத்தீங்கன்னா 5%. ஓகே, சென்ட்ரல் 2.5, ஸ்டேட் 2.5. ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் சப்ளைன்னு இருக்கு பாருங்க. அந்த இடத்துல நீங்க கூட்ஸ் வச்சு ஜஸ்ட் என்டர் கொடுத்துக்கங்க. ஓகே, நான் இது குடோன் லொகேஷன். இதுல நான் சென்னை பிரான்ச் கொடுத்துக்கிறேன். டோட்டல் குவான்டிட்டி பாத்தீங்கன்னா 20 பீஸ். ஓகே, இந்த இடத்துல வார்னிங் மெசேஜ் வருது பாருங்க. நெகட்டிவ் ஸ்டாக். ஏற்கனவே ஸ்டாக் இல்ல, நம்ம இப்பதான் ஸ்டாக் கிரியேஷன் பண்ணி போடுறோம். அதனால இதுல நெகட்டிவ் ஸ்டாக் வரும். ஏற்கனவே நீங்க பர்ச்சேஸ் போட்டுருந்தீங்கன்னா இந்த வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு வராது. ஓகே, ஜஸ்ட் என்டர். அடுத்தது இதோட ரேட் நான் 50. ஓகே, என்டர். ஓகே, அடுத்தது Alt C. நம்ம இப்போ 5% போட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 12%. அடுத்தது சோலார் டார்ச் லைட். ஓகே, டார்ச் லைட். என்டர். இந்த இடத்துல நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ் யூனிட் நம்பர்ஸ் பீசஸ்னா பீசஸ் கொடுத்துங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி செலக்ஷன் பண்ணி கொடுத்துங்க. ஸ்டாட்யூட்டரி டீடைல்ஸ்ல ஜிஎஸ்டி அப்ளிகேபிள், செட் ஆல்டர் ஜிஎஸ்டி நம்ம வழக்கம் போல எஸ் கொடுக்குறோம். இந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எழுதுறோம். இதோட HSN கோடு பாத்தீங்கன்னா 15043000. ஓகே, அடுத்தது கால்குலேஷன் டைப் ஆன் வேல்யூ. இது பாத்தீங்கன்னா டாக்ஸபிள். ஓகே, அடுத்தது இதோட ரேட் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 12%. சென்ட்ரல் 6%, ஸ்டேட் பாத்தீங்கன்னா 6%. ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு டைப் ஆஃப் சப்ளைல நம்ம கூட்ஸ் வச்சு சேவ் பண்ணிக்கலாம்.
லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன். ஓகே, குவாண்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது 50 பீஸ். ஓகே, இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 75 rupees. ஓகே, ஜஸ்ட் என்டர். அடுத்தது ஆல்ட் சி. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள். ஓகே, கேபிள். ஓகே, இந்த இடத்துல நீங்க என்ட்ரு கொடுத்துங்க. அடுத்தது கீழே அன்ட்ரு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிப்போம். யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். சரிங்களா? அடுத்தது சேச்சுரேட் டீடைல்ஸ்ல ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள். இந்த இடத்துல நீங்க எஸ் வந்து கொடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் வழக்கம் போல எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, எலக்ட்ரானிக்ஸ். இதோட HSN கோடு வந்து பாத்தீங்கன்னா 85716060. ஓகே, என்டர். கால்குலேஷன் டைப் ஆன் வேல்யூ, இது டாக்ஸபிள். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 18%. நம்ம ஏற்கனவே 5 வந்துச்சோம், அடுத்தது 12%, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 18%. ஓகே, என்டர். இந்த இடத்துல டைப் ஆஃப் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா கூட்ஸ். ஓகே, என்டர் வச்சுட்டு நீங்க ஜஸ்ட் அக்செப்ட் வந்து பண்ணீங்க, சேவ் வந்து பண்ணீங்க. நம்ம சென்னை லொகேஷன். குவாண்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா இது 100 பீஸ். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 150. ஃபார் எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கேன் பிரைஸ் எல்லாம். ஆல்ட் சி. அடுத்தது இது வாஷிங் மிஷின். ஓகே, வாஷிங் மிஷின். ஓகே, இது 11 kg கெப்பாசிட்டி. ஓகே, 11 kg கெப்பாசிட்டி. அன்று வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். ஓகே, இது யூனிட் வந்து பாத்தீங்கன்னா நம்பர்ஸ். ஓகே, ஜிஎஸ்டி அப்ளிகபிள். இந்த இடத்துல நீங்க வந்து எஸ் கொடுக்கணும். அதுவும் பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ். உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷனோ அதை கரெக்டா வந்து கொடுத்துங்க. இதோட HSN கோடு 84501100. ஓகே, என்டர். கால்குலேஷன் டைப் ஆன் வேல்யூ, இது டாக்ஸபிள். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 28% ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சென்னை பிரான்ச். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு நம்பரு. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 34310. ஓகே, என்டர். ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவுட்புட் ஜிஎஸ்டி, அவுட்புட் சென்ட்ரல் ஜிஎஸ்டி, அடுத்தது அவுட்புட் ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகே, நம்ம ஜஸ்ட் என்டர் கொடுத்துட்டு அதை வந்து அக்செப்ட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இது நோ வந்து கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இப்ப டாக்ஸ் வந்து கரெக்டா கால்குலேஷன் ஆயிருக்கா அப்படிங்கறத வந்து பாத்துருவோம். நீங்க ஆல்ட் ஏ டாக்ஸ் அனாலிசிஸ் அதை வந்து கொடுங்க. ஆல்ட் ஏ இந்த இடத்துல கொடுத்தோம்னா நீங்க ஆல்ட் F5 வந்து கொடுங்க. அதாவது ஆல்ட் F5 டீடைல்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப என்ட்ரி போட்டோம் இல்லைங்களா, சோலார் டியூப் லைட். இது வந்து பாத்தீங்கன்னா 5%, 2.5 சென்ட்ரல். ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா 2.5. அடுத்தது சோலார் டார்ச் லைட். இதோட ஜிஎஸ்டி ரேட் வந்து பாத்தீங்கன்னா 12%. ஓகே, சென்ட்ரல் டாக்ஸ் 6%, ஸ்டேட் வந்து 6. யூஎஸ்பி கேபிள் வந்து போட்டோம். அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா 18% கொடுத்திருந்தோம். சென்ட்ரல் 9%, ஸ்டேட் வந்து 9%. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின். இது வந்து பாத்தீங்கன்னா 28% நம்ம வந்து கொடுத்திருந்தோம். அதுல சென்ட்ரல் வந்து 14, ஸ்டேட் வந்து 14. இதுல வந்து நீங்க டாக்ஸ் அனாலிசிஸ் கொடுத்து வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வந்து தெரிஞ்சிடும் நம்மளோட டாக்ஸ் வந்து கரெக்டா கால்குலேஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஓகே, நம்ம இப்ப கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கலாம். ஓகே, கண்ட்ரோல் ஏ கொடுத்துங்க, சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்ப கேட்வே ஆஃப் த டேலியில டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் குள்ள வாங்க. சரிங்களா? அதுல ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ்னு இருக்கு பாருங்க, அதுக்குள்ள வாங்க. அதுல ஜிஎஸ்டார் 1 ஆல்ட் F2 நவம்பர். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா நவம்பர். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா B2B இன்வாய்சஸ் குள்ள அது வந்து வந்திருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா ஏஜென்சி, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பரு, இதுல டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு, சென்ட்ரல் டாக்ஸ் எவ்வளவு, ஸ்டேட் டாக்ஸ் எவ்வளவு, டோட்டல் டாக்ஸபிள் அமௌண்ட் எவ்வளவு, இன்வாய்ஸோட டாக்ஸ் எவ்வளவு அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா வந்து கால்குலேஷன் ஆயிருக்கு. இப்படிதான் நீங்க வந்து என்ட்ரி வந்து போடணும். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.